Hello everyone, நான் Madan Gowri and hello my dear MG squad. மதன், நிறைய முறை இந்த உலகப் போர் வரப்போகுது. நார்த் கொரியா வேற லெவலில் மாஸ் பண்ணிட்டாங்க. ரஷ்யாவும் நார்த் கொரியாவும் ஒன்றா சேருது. ஆனால் ஒரு மண்ணும் நடக்க மாட்டேங்குது. உலகப் போர்லாம் நடக்குதுன்னா அதுக்கு ஏதாவது அறிகுறிகள் வரணும்ல. அந்த மாதிரி எதுவுமே வரலையே. சும்மா பில்டப் யூடியூப்பில் வீடியோக்காக பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கிறது எனக்கு புரியுது. ஆனால் ரியாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தோம்ல, அதுக்கான அறிகுறிகள் ஏதாவது வேணும்னு. அந்த அறிகுறிகள் இப்போ ஆரம்பிச்சிருச்சு. லிட்ரலாக உலகத்தில் இந்தியா விட்டுருங்க, இந்தியாவை தவிர உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மேஜர் கண்ட்ரீஸும் இன்க்ளூடிங் கனடா, யூஎஸ், ஜெர்மனி, ஃப்ரான்ஸ், யூகே, இந்த சைடு சைனா, நார்த் கொரியா, ரஷ்யா அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான கண்ட்ரீஸ் எல்லாருமே ஒரு சைடு எடுத்துட்டாங்க. இந்தியா மட்டும்தான் நடுவில் நின்றுட்டு இருக்குது. ஆனால் இந்த போர் அந்த எட்ஜில் இருக்குது. என்னைக்குனாலும் இது உலக போரா மாறக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கிற இந்த நேரத்தில் இந்தியா ரொம்ப ரொம்ப சுதாரிப்பாக இருக்கணும். இந்தியர்கள் உலகம் ஃபுல்லாக இருக்கும், நம்ம எல்லாருமே சுதாரிப்பாக இருக்கணும். இப்போ என்ன நடந்துட்டு இருக்குது, இது எப்படி உலக போரா மாறப்போகுதுங்கிற இந்த ரெண்டு விஷயத்தையும் நான் உங்ககிட்ட டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் இந்த மாதிரி உலகத்தில் நடந்துட்டு இருக்கிற எல்லா விஷயத்தையும் என்னால் ரொம்ப சிம்பிளாக டெய்லி 10 நிமிஷத்தில் உங்ககிட்ட சேர்க்க முடியும். ஓகேவா? முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே ஆல்ரெடி தெரியும், சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி ஒரு அப்டேட் கொடுத்துருந்தேன். நார்த் கொரியா தன்னோட படை வீரர்களை ரஷ்யாவுக்கு அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. எதுக்கு? ரஷ்யாக்குள்ள உக்ரைனை சண்டை போடுறதுக்கு. ஆனா இப்போ யூஎஸ் இன்னொரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஏங்க, அது ரஷ்யாக்குள்ள சண்டை போடுறதுக்கு மட்டும் இல்ல, உக்ரைனுக்குள்ள யோசிச்சு பாருங்க, இன்னொரு நாட்டுக்குள்ள ரஷ்யா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட இனஃப் படை வீரர்கள் இல்ல. 6 லட்சம் பேர் ரஷ்யன்ஸ் இது வரைக்கும் இறந்து போயிருக்காங்க இந்த போர்ல. ஸோ அவங்க நாட்டிலையுமே நிறைய பேர் உள்ள ஜாயின் பண்றதுக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறது இல்லை, போர்ல சண்டை போடுறதுக்கு காமிக்கிறது இல்லை. ஸோ அதனால எப்படி நம்ம நாட்டில் இந்த பிபிஓ வேலையை இந்தியாவுக்கு அவுட் சோர்ஸ் பண்ணுவாங்களோ, அந்த மாதிரி ரஷ்யா உக்ரைனோட இருக்கிற போரை நார்த் கொரியாவுக்கு அவுட் சோர்ஸ் பண்ணியிருக்குது. உக்ரைனுக்கும் நார்த் கொரியாவுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. பட் ஜஸ்ட் பிகாஸ் நார்த் கொரியாவும் ரஷ்யாவும் ஃப்ரெண்ட்ஸுங்கிறதுக்காக ஒரு போருக்குள்ள நார்த் கொரியா வருது. இது நம்மளுக்கு நினைவு தெரிஞ்ச காலகட்டத்தில் இருந்து, அதாவது நம்மளோட வாழ்நாள், நிறைய பேர் இதை பார்த்துட்டு இருக்கவங்க ஒரு 60 to 10 இந்த ஏஜ் கேப்பில் தான் இருக்கணும். கரெக்டாக 10 வயசுலேருந்து 60 வயசுக்குள்ள இருக்கணும். நம்மளோட வாழ்நாளில் யாருமே இப்படி ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பிரச்சனைனா, இந்தியாவுக்கு சப்போர்ட்டுக்கு மலேசியன் ஆர்மி வந்தால் எப்படி இருக்கும்? மதன், மலேசியா எங்கே இருக்குது, பாகிஸ்தான் எங்கே இருக்குது? அவங்களுக்குள்ள பிரச்சனை இல்லை. இந்தியாவை சப்போர்ட் பண்ணி அவங்க பாகிஸ்தானுக்குள்ளேயே போய் சண்டை போட போகிறாங்கன்னு யோசிச்சிங்கன்னா, ஆனால் அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்குது. இது உலகப் போருக்கான ஒரு அறிகுறியா இல்லையா? ஏன்னா லிட்டரலாக ஆப்போசிட்டில் அவங்க சண்டை போடக்கூடியது உக்ரைன் கூட மட்டும் கிடையாது. உக்ரைனுக்காக யார் யார் சண்டை போட்டுட்டு இருக்காங்க? ஒரு சைட். ஸோ ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ உலகத்தில் 2 டீம் இருக்குது. ஓகேவா? என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுப்போம். இது இப்போ எஸ்கலேட் ஆகிருக்குது. முதல்ல இருக்கிற பேசிக்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யா வர்சஸ் உக்ரைன் போர் கிட்டத்தட்ட 2.5 வருஷமாக நடந்துட்டு இருக்குது. நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த போரில் நிறைய பேர் ரியலைஸ் பண்ணாதது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேருக்கு தான் அது ரஷ்யா வர்சஸ் உக்ரைன். ஆனால் உண்மையிலே யார் சண்டை போட்டுட்டு இருக்காங்க? 2 பேரும் படை வீரர்கள் தான் நடுவில் இருக்காங்க. பட் அதுவும் இப்போ நார்த் கொரியா வந்துட்டாங்க. பட் இதுக்கு முன்னாடி இருக்கிற சிச்சுவேஷன் வரைக்கும் சொல்கிறேன். ரஷ்யாவும் உக்ரைனும் சண்டை போட்டுக்கிட்டாலும் உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த கண்ட்ரிஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ் ஃபுல்லாகவே ஆயுதங்களை உக்ரைன் கிட்ட கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. கனடா ஏகப்பட்ட ஃபண்டு சப்ளை பண்ணிருந்தாங்க. யூரோப்ல இருந்து ஏகப்பட்ட செல்ஃப் டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. எல்லா ஆயுதங்களும், ஏன்னா உக்ரைனும் ரஷ்யாவும் சண்டை போட்டாங்கன்னா, உண்மையிலே வெறும் உக்ரைனும் ரஷ்யாவும் மட்டும் சண்டை போட்டாங்கன்னா, ரஷ்யா உக்ரைனை அப்படின்னு சொல்லி ஊதி விட்டுரும். அவ்வளோ பெரிய கண்ட்ரி ரஷ்யா. ஆனால் ரஷ்யா அப்படி ஊதிடக்கூடாது, உக்ரைனுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும், ரஷ்யாவை தோக்கடிக்கணுங்கிற ஒரே நோக்கத்தோட உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சூப்பர் பவரும், அதாவது யூஎஸ்ஏ, கனடா, ஜெர்மனி, பிரான்ஸ், யூகே, நம்ம எண்ட்லெஸ்ஸாக சொல்லிட்டே போகலாம், எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அன்லிமிட்டெட் காசு, அன்லிமிட்டெட் ஆயுதங்களை கொடுத்து உக்ரைனிய படை வீரர்களை சண்டை போட வச்சுட்டு இருக்காங்க. நம்ம சினிமாவில் பார்க்குறது தான் 2 பேர் ஆக்சுவலாக துப்பாக்கி வச்சு சுட்டுட்டு இருப்பாங்க. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ட்ரோன்ஸ் போய் சண்டை போடுது, ரொபாட்ஸை போரில் யூஸ் பண்ணுறாங்க, எஸ்பெஷலி மிசைல்ஸ் ஆட்டோமேட்டிக்காக போய் அடிக்குது. ஸோ இந்த ஆயுதங்கள் கண்டினியூஸாக உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸும் உக்ரைனுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ரஷ்யா பொறுத்து பார்த்து 2.5 வருஷம் கழிச்சு அவங்க நாட்டில் இருக்கிற 6 லட்சம் பேர் இறந்து போயிருக்காங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. ரஷ்யாவும் உக்ரைனும் இந்த போர் ஆரம்பிச்சப்போ ஓவர் நைட்டில் உக்ரைனை பிடிச்சிருவாங்கன்னு நினச்சோம். பட் இந்த எண்ட்லெஸ் சப்ளை ஆஃப் அம்யூனிஷன்ஸ் என்ன பண்ணிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் 6 லட்சம் ரஷ்யன்ஸ் சாகடிச்சிருச்சு. ரஷ்யா இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட போரில் தேவைப்பட வேண்டிய சோல்ஜர்ஸ் இருக்காங்கல்ல, அதுக்கு நார்த் கொரியாவிலேருந்து கடன் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நார்த் கொரியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான படை வீரர்கள், ஓகேவா, ரொம்ப அட்வான்ஸ்டான படை வீரர்கள், எல்லா படையிலையுமே அட்வான்ஸ்டான வீரர்கள் இருப்பாங்களா, அவங்க கிட்டத்தட்ட ஓகேவா 10,000 பேர், அண்ட் இது ஒரு ஸ்டார்டிங்னு தான் சொல்கிறாங்க, இன்னும் நிறைய பேர் வருவாங்க, 10,000 பேர்
ரஷ்யாக்குள்ளே போய் ட்ரெயின் ஆகி முடிச்சுட்டு ரஷ்யாக்குள்ளே இருந்து டிஃபெண்ட் பண்ணுவாங்கன்னு நினச்சோம். நம்ம ரஷ்யாவை டிஃபெண்ட் பண்ணுவாங்க உக்ரைன் கிட்ட இருந்து, பார்டருக்கு இந்த சைடில் ரஷ்யாக்குள்ளே இருந்தே சண்டை போடுவாங்கன்னு பார்த்தோம். பட் இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நார்த் கொரியன் சோல்ஜர்ஸ் வந்து யாருக்குள்ள உக்ரைனுக்குள்ளே போகிறதுக்கு கிளம்பிட்டாங்க. இதுக்கு அமெரிக்காவோட டிஃபென்ஸ் செக்ரட்டரி என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா மறுபடியும் பேக்கில் தான் திரும்பி போவீங்க. விச் மீன்ஸ் நீங்கள் உக்ரைனுக்குள்ளே கால் வச்சிங்கனால் நாங்கள் உங்களை பார்சல் பண்ணி திருப்பி அனுப்போம், நீங்கள் எல்லாம் செத்துருவீங்கிற ஒரு மிரட்டலை யூஎஸோட அத்தாரிட்டி வந்து நார்த் கொரியாவுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதை யூஎஸோட அத்தாரிட்டி யாருக்கு கொடுக்குறாங்க, யூஎஸ்குள்ளே கால் வச்சா இல்லை, உக்ரைனுக்குள்ளே கால் வச்சா. ஸோ இப்போமே உங்களுக்கு தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். எப்படி நார்த் கொரியா ரஷ்யா கூட சேருதோ, யூஎஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் உக்ரைன் கூட சேர்ந்தால் நீங்கள் எல்லாருமே திரும்பி போயிடும். ஏன்னா உக்ரைன் பதிலுக்கு மிரட்டல, யூஎஸ் மிரட்டுறாங்க. ஸோ இந்த போர் வந்து ரொம்ப பெருசாயிடுச்சு. ஆல்ரெடி போர் போயிட்டு இருக்குது. இது இன்னும் இமேஜினரி விஷயம் கிடையாது. போர் ஆல்ரெடி நடந்துட்டு இருக்குது. எப்போவுமே இந்த மாதிரி உலக போரோட ஹிஸ்ட்ரிலாம் பார்க்குறப்ப 2 நாடுக்குள்ளே தான் சண்டை வரும். அது திடீர்னு டீமாக சேர்ந்து ஒரு பெரிய உலக போராயிடும். ஏன் வந்து நார்த் கொரியா இவ்வளோ சப்போர்ட் பண்ணும் ரஷ்யாவை? நார்த் கொரியா மட்டும் கிடையாது, நான் உங்ககிட்ட சொல்கிறேன், ஒரு பெரிய டீம் இங்கே இருக்காங்க. நம்ம ரொம்ப பரபரப்பாக ரஷ்யா நார்த் கொரியான்னு பேசிடுறோம். பட் இது ஒரு அல்டர்னேட் நியூ வேர்ல்டு ஆர்டர்னே சொல்லலாம். புதுசாக இந்த சைடு இருக்கிற டீமில் யார் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யா உலகத்தோட பிக்கஸ்ட் கண்ட்ரி, ஈரான் ஓகேவா, இன்னைக்கு இஸ்ரேலோட கண்ணில் விரல விட்டு ஆடிட்டு இருக்காங்க. இஸ்ரேல் வந்து பயங்கரமான டிஃபென்ஸ்லாம் வச்சிருக்காங்கன்னு சொல்லியிருந்தாலும் அதை மீறி அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்கக்கூடிய ஈரான், அதுவுமே யூஎஸ் வர்சஸ் ஈரான் கூட ஒரு விதத்தில் சொல்லலாம். ஸோ ஈரான் வந்து ஒரு சைடு இருக்காங்க. ரஷ்யா ப்ளஸ் ஈரான் ப்ளஸ் சைனா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ரஷ்யா கிட்டேருந்து பேன் போட்டாலும் நிறைய ஆயில் வாங்கிக்கிட்டே இருக்காங்க. உலகத்திலே அதிகமான ஆயில் ரஷ்யா கிட்டேருந்து யார் இன்னைக்கு வாங்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சைனா தான். ஸோ சைனா வந்து ரஷ்யாவையும் சரி ஈரானையும் சரி பயங்கர காசு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அமெரிக்கா கொடுக்காதீங்கன்னு சொன்னாலும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ரஷ்யா ப்ளஸ் ஈரான் ப்ளஸ் சைனா ப்ளஸ் நார்த் கொரியா ஓகேவா, இவங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து இன்னைக்கு ஒரு பெரிய டீமாக ஃபார்ம் ஆகியிருக்காங்க. ஆப்போசிட்டில் கனடா, அமெரிக்கா, நான் சொன்ன மாதிரி ஜெர்மனி, ஃப்ரான்ஸ், நம்ம இப்படி எண்ட்லெஸ்ஸாக யூரோப்பில் இருக்கிற எல்லா கண்ட்ரிஸும் எடுத்துக்கிட்டோம்னா அவங்க உக்ரைன் சைடு நிற்கிறாங்க. ஸோ ரஷ்யா வர்சஸ் உக்ரைன்கிற ஒரு போர் வந்து ஆல்ரெடி போர் போயிட்டு இருக்குது. இதில் இன்னொரு சைடு நார்த் கொரியன் சோல்ஜர்ஸ் உள்ளுக்குள்ளே இறங்கி ரஷ்யாக்காக சண்டை போடுறாங்க. இது மேக்ஸ் தம் பிளட் பிரதர்ஸ். இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பார்க்குறவங்களுக்குலாம் தெரியும். அது எப்படின்னா, என் நாட்டு உன் நாட்டுக்கு ஒரு பிரச்சனையா, என் நாட்டு படை வீரர்களை அனுப்புறேங்கிறது வந்து லிட்டரலாக அண்ணன் தம்பி மாதிரி அந்த அளவுக்கு வந்து அவங்க பழக ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு இன்னொரு விஷயம் அவங்க நார்த் கொரியன் எதிர்பார்ப்பாங்கன்னா, பதிலுக்கு எனக்கு ஒரு பிரச்சனைனா ரஷ்யன் ஆர்மி வந்து உள்ளே நிற்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அது அவங்களுக்குள்ளே இருக்கிற கண்டிப்பாக ஒரு டீலிங்காக இருக்கும், இல்லைனா வரவே வாய்ப்பே கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு அவங்களும் பிரதர்ஹுட் மாதிரி பழகிட்டு இருக்காங்க. இந்த சைடு இருக்கிற கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து இப்போ ஒரு டெசிஷன் எடுத்திருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவை வந்து இவ்வளோ நாள் எங்களோட ஆயுதங்களை கொடுத்து டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் உக்ரைன் கிட்ட சொன்னோம். பட் இனிமே உக்ரைன் வந்து இந்த ஆயுதங்களை யூஸ் பண்ணி ரஷ்யாவை அடிக்கலாங்கிற ஒரு விஷயத்த சொன்னோம்னா அது உலகப்போர் தான். ஏன்னா இன்னொரு நாடை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு ஆயுதங்கள் கொடுக்கறது ஒன்று இருக்குது. பட் இறங்கி போய் அடிக்கிறதுக்கு, உன் நாட்டை அழிக்கிறதுக்கு என் நாட்டு ஆயுதங்கள் வரப்போகுதுன்னு மொத்த யூரோப்பும் யூஎஸும் கனடாவும் சொன்னால் அது எவ்வளோ பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்க. அதுக்கு வந்து ஜெலன்ஸ்கி உக்ரைனோட பிரசிடென்ட் கேட்டுக்கிட்டே எனக்கு பெர்மிஷன் கொடுங்க, நான் டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு மட்டும் உங்களை யூஸ் பண்ணிருக்கேன், அவங்களை அடிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஆல்ரெடி அவங்க அடிக்கணும்னு சொல்கிறப்ப ஆப்போசிட் வந்து நார்த் கொரியா, ரஷ்யா ஒன்றா நின்றுட்டு இருக்காங்க. ஸோ ஈஸியாக சைனா இதில் இன்வால்வ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு த வேர்ல்ட் இஸ் ஆன் த எட்ஜ். உலகத்தில் இருக்கிற நிறைய ஷேர் மார்க்கெட் வந்து உழுந்துகிட்டே இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த ட்ரேடிங் ஆர் ஷேர் மார்க்கெட்லலாம் இருந்தாங்கன்னா கேட்டு பாருங்க. எஸ்பெஷலி இந்த போர் சம்மந்தமாக எந்தெந்த கண்ட்ரிஸ் இன்வால்வ் ஆகுதோ அந்த கண்ட்ரிஸ் எல்லாத்துலேயுமே பேனிக் இருந்துட்டு இருக்குது. அண்ட் இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கப்போ ரஷ்யா வந்து இவ்வளோ நேரம் நீங்கள் கேட்டப்போ ஓகே யூஎஸ் வந்து பயங்கர அஃபென்சிவ்ல இருக்காங்க, யூரோப் வந்து பயங்கரமாக அடிக்கலான்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க, ரஷ்யா சைனாலாம் காலியான்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் ட்விஸ்ட் இருக்குது. ரஷ்யா நேத்திக்கு ஒரு பயங்கரமான ஒரு டெஸ்ட்டை நடத்தி முடிச்சிருக்காங்க. அது என்ன டெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒரு மிசைல். இந்த மிசைல் ஒரு ஏவுகணை. இந்த ஏவுகணை வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. இந்த ஏவுகணையோட ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏவுகணையில் அணு ஆயுதங்களை அட்டாச் பண்ண முடியும். அண்ட் இந்த ஏவுகணை வந்து போய் கரெக்டாக டார்கெட்டை போய் அடித்த டிஸ்டன்ஸ் என்ன தெரியுமா? ரஷ்யாவிலேருந்து அமெரிக்கா போகக்கூடிய எக்ஸாக்ட் டிஸ்டன்ஸ். ஸோ உலகத்துக்கு ரஷ்யா என்ன சொல்கிறாங்கன்னா, நீ இந்த போரில் இன்வால்வ் ஆனால் ரஷ்யா டைரெக்டாக அமெரிக்காவே அடிப்போம். உக்ரைன் அடிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. யூஎஸ் வந்து ரஷ்யாவுக்கு எதிராக களம் இறங்குச்சுனால் ரஷ்யா வந்து டைரெக்டாக யூஎஸ் அடிக்கும். நியூக்ளியர் ஆயுதத்தை வச்சு அடிப்போம். உலகத்திலே அதிகமான நியூக்ளியர் ஆயுதங்கள் இருக்கிற கண்ட்ரி வந்து யூஎஸ் கிடையாது, ரஷ்யா. ஸோ ரஷ்யா வந்து ஒரு இன்டெரக்டாக ஒரு சிக்னல், நீ இன்வால்வ் ஆனா நான் அவனை அடிப்பேன். ஆனால் அமெரிக்கா என்ன சொல்கிறாங்க, நார்த் கொரியா கால் வச்சு அவனை பொட்டலாங்கட்டி அனுப்புவோன்னு சொல்கிறாங்க. ஸோ ரெண்டு சைடுமே வந்து எட்ஜில் உட்காந்துட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் இது எட்ஜுன்னு கூட சொல்ல முடியாது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி போர் ஆரம்பிச்சிருச்சு. தீபாவளி. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது எட்ஜு கூட கிடையாது, போர் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்படி போயிட்டு இருக்கப்போ
யார் சைடு ஒருவேளை இந்த போர் ஆரம்பிச்சிச்சுன்னா ஜெயிக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்போவுமே ஒரு விஷயம் சொல்லுவேன், ரியாலிட்டி இஸ் ஆல்வேஸ் ஸ்ட்ரேஞ்சர் தேன் ஃபிக்ஷன். இது ஒரு சினிமாவாக எடுத்தோன்னா இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்காது. பட் ரியாலிட்டியில் உலகத்தில் இருக்கிற கண்ட்ரீஸ் நம்ம கண்ணு முன்னாடி சைடு எடுத்துகிட்டு இருக்காங்க. இது ஹியூமனிட்டிக்கு சுத்தமாக நல்லது கிடையாது. பட் ஒருவேளை இந்தியா ஒரு சைடு சூஸ் பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா, இந்தியா நம்ம வந்து எந்த அளவுக்கு ரஷ்யாவோட ஃப்ரெண்டோ இன்னைக்கு இருக்கிற நிலவரப்படி நம்ம அந்த அளவுக்கு அமெரிக்காவோடையும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும். ஸோ இந்தியா யார் சைட் போகணும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக நீங்கள் இந்தியா எந்த சைட் போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சைட் தான் ஜெயிக்குங்கிறது உங்கள் மனசுக்குள்ள ஒரு நம்பிக்கையாக இருக்கும். ஏன்னா வேர்ல்டில் வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் பாப்புலேஷன், நம்ம பயங்கர அட்வான்ஸ்டான டெக்னாலஜிஸ் நம்மகிட்டையும் இருக்குது. இண்டிஜினஸாகவே நம்ம நிறைய ஆயுதங்கள் எல்லாத்தையும் உருவாக்கிட்டு இருக்கோம், ஃப்ளைட்ஸ் உருவாக்கிட்டு இருக்கோம். நம்மளும் சாதாரண ஆள் கிடையாது. இந்த போரில் 2 சைடில் வந்து இன்வால்வே ஆகாத கண்ட்ரி இந்தியா தான். இப்படியே இருந்துடுறது நல்லதுங்கிறது என்னோட ஒப்பீனியன். பட் ஒருவேளை சைடு எடுக்கணும்னு இருந்துச்சுனால் இந்தியா எந்த சைடு எடுக்கும்? அந்த சைடு தான் ஜெயிக்கும். பட் அது எந்த சைடு இந்தியா எடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அண்ட் எதனாலங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த பயங்கர ஆக்ஷன் படம்லாம் பார்க்குறதுக்கு எக்ஸைட்டிங்காக இருப்பாங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி, மச்சான் அதை விட ரியாலிட்டி எவ்வளோ கிரேசியாக இருக்குங்கிறத சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அதே மாதிரி யூரோப்பில் வாழ்ந்துட்டு இருந்தாங்கன்னா, சைனாவில் இருந்தாங்கன்னா, நார்த் கொரியாவில் இருக்க வாய்ப்பு இல்லை, பட் சவுத் கொரியாவில் இருந்தாங்கன்னா, யூஎஸில் இருந்தாங்கன்னா, அவங்ககிட்டயும் அவங்க கண்ட்ரிஸ் எவ்வளோ பெரிய பிரச்சனையை நோக்கி போயிட்டு இருக்குங்கிறத சொல்லி ஷேர் பண்ணி விடுங்க. ஐ வில் see you tomorrow. அண்ட் நீங்கள் என்ன பர்சனலாக ஃபாலோ பண்ணணும்னு வச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் மதன் கௌரின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். வெரிஃபைட் ப்ரொஃபைல் நீங்கள் ஈஸியாக ஃபாலோ பண்ணலாம், அங்கே மெசேஜும் பண்ணலாம். நாளைக்கு உங்களை பார்க்குறேன். எந்த டாபிக் நான் அடுத்து பேசணுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய், சியர்ஸ் எம்ஜிஸ்.